ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேமியா தயிர் சாதம், அதாவது சேமியா பகலா பாத். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் ஒரு 3.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இது நான் 2 கப்பு சேமியா எடுத்துக்க போகிறேன், அதனால் நான் ஒரு 3.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு தண்ணி ஓரளவு சூடாயிருக்கு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்தேன். தண்ணி அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து தண்ணி நல்லா சூடாக இருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் 2 கப் சேமியா, அதை நான் சேர்த்துக்கிறேன். சேமியா வறுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். எப்பவும் சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு நம்ம 1 கப்புக்கு 1 கப் தண்ணி வைப்போம். 1 கப் சேமியாவுக்கு 1 கப் தண்ணி வைப்போம். இந்த தயிர் சாதம் பதத்துக்கு நம்ம செய்ய போகிறதுனால 2 கப்புக்கு நம்ம 3.5 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். அதாவது 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி கணக்கு வரும். பாருங்கள், ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். நல்லா கொதிக்குது. இப்போ எது நடுவில் ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மொத்தம் 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இது கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு சேமியா. இப்போ இதை நம்ம ஆற வச்சோம்னா இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ நம்ம அதை அப்படியே மூடி ஆற வச்சுக்கலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை மூடி நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது தயிர் சாதத்துக்கு தேவையானதை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாலும் நீங்கள் நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் முந்திரி சேர்த்துக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். ஒரு 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். நீங்கள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10லேருந்து 12 கருவேப்பிலையில சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்ல ஒரு இன்ச்சு சைஸ் இஞ்சியும் பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாவும் நான் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிட்டு, இது வந்து இப்போது 2 கப்பு சேமியா எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நான் 2 கப்பு தயிர், கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 கப்பு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த தாளித்து வச்சுருந்ததை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேமியா பார்க்கலாம். சேமியா நல்லா ஆறி இருக்குது, ஓரளவு ஆறி இருக்குது. இன்னும் ஸ்லைட்டாக சூடு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா தயிர், அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டு வேக வச்சிட்டதுனால திருப்பி உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் இதில் கலந்துடுறேன். இது நைட்டு டின்னருக்கு, மத்தியானம் லஞ்சுக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் குழம்பு சாதத்துக்கு அப்புறம் கொடுக்குறதுக்கு கூட இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதாங்க. நல்லா கிளறி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சேமியா பகலா பாத் ரெடி. இது நைட்டு டின்னருக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா சட்டுன்னு பண்ணிடலாம். தயிரும் உடம்புக்கு நல்லது தான். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.